ஓகே, இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வந்து எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க. A pentagonal prism of base side 25 mm. A pentagonal prism of base side 25 mm and the height 55 mm is resting on HP with one of its base corner. இதான் கண்டிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் such that the axis is inclined at 55 degree to 55 degree and parallel to the VP. Okay, finally draw the projection of solid சொல்றாங்க. சோ நமக்கு முதல் பிரிசம்னா என்ன, பிரமினா என்ன நமக்கு முதல்ல தெரியும். ரைட்டுங்களா? பிரிசம்னா கீழே ஒரு ஷேப் இருக்கும், பென்டகனோ எக்ஸகனோ ஏதாவது ஒரு ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாப்லயும் அதே ஷேப் சேம் டைமென்ஷன்ல இருந்ததுன்னா அதான் பிரிசம். ஓகே, பிரமின்னா கீழே ஒரு ஷேப் இருக்கும், ஒரு பென்டகனா இருக்கலாம், இல்ல எக்ஸகனா இருக்கலாம், இல்ல சர்க்கிளா இருக்கலாம், என்ன ஷேப்னா இருக்கலாம். மேல ஒரே ஒரு அபெக்ஸ். ரைட்டுங்களா? இது மட்டும் இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா பிரமிடுன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? சோ நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, பிரிசம் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதான் என்ன எடுக்க போறோம், சோ இந்த சைடு தான் எடுக்க போறோம். ரைட்டுங்களா? இதான் ஒரு பென்டகனல் பிரிசம். இதோட பேஸ் சைடு. ரைட்டுங்களா? இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடோட வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க, 25 mm சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதனுடைய ஹைட், இதனோட டோட்டல் ஹைட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 55 mm சொல்றாங்க. இஸ் ரெஸ்டிங் ஆன் எங்க, ரெஸ்டிங் ஆன் HP. ரைட்டுங்களா? இதான் HP ன்னு வச்சுக்கோங்களேன். HP தான் இதுதான் ரெஸ்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி ரெஸ்ட் ஆகுது, ஒண்ணு இது ரெஸ்ட் ஆகலாம், இது ரெஸ்ட் ஆகலாம், இப்படி ரெஸ்ட் ஆகலாம். ஓகேங்களா? சோ இத கண்டிஷன் சொல்றாங்க பாருங்க என்னன்னு. with one of its base corner சொல்றாங்க. ரைட்டுங்களா? இப்போ இதான் பேஸ்ட் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எட்ஜ். ரைட்டுங்களா? இது எட்ஜ், இது எட்ஜ், இது எட்ஜ், இது எட்ஜ், இதெல்லாம் எட்ஜ். ரைட்டா? கார்னர் என்ன, இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். ரைட்டுங்களா? சோ ஏதாவது ஒரு கார்னர் தான் இது வந்து என்ன பண்ணுது, ரெஸ்டிங் ஆன் ஹெச்னா இப்படி வச்சுக்கணும். ரைட்டுங்களா? சோ இந்த பாத்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கார்னர் தான் இப்ப நமக்கு இந்த இடத்துல இந்த கண்டிஷனா வரப்போகுது. சரிங்களா? சோ இப்படி வச்சுட்டு இதுக்கு டயக்ராம் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு இதுக்கு டயக்ராம் வந்து டிரா பண்ண போறோம். ப்ரொஜெக்ஷன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ உங்க டாப் வந்து பாக்குறீங்களா, நீங்க டாப் வந்து பக்கத்துல எடுத்துக்கலாம். ஷேப் இருக்கு, இந்த பென்டகன் ஷேப் கிளியரா உங்களுக்கு தெரியுதா, XYக்கு கீழே நம்ம வரைவோம், ஏன்னா ரெஸ்டிங் ஆன் HPன்றதுனால. ஓகே, சோ இந்த கண்டிஷன் நம்ம டயக்ராம் வந்து டிரா பண்ண போறோம். இதுவே இந்த क्वेश्चन பாருங்க, இது வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் கார்னர் சொல்லாம பேஸ் எட்ஜ் சொன்னாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டோம், இதை மட்டும் இப்படி திருப்பிப்போம். இந்த ஒரு இப்ப எட்ஜ் வருதுங்களா, இந்த எட்ஜ் இப்படி வர மாதிரி நம்ம டிரா பண்ணுவோம். இந்த கார்னர் சொன்னதால இந்த பக்கம் நம்ம கார்னர் வச்சிருக்கோம். ரைட்டுங்களா? ஏன் சொல்றோம், நெக்ஸ்ட் வந்து இதை நீங்க இந்த சைடு கூட எடுத்துக்கலாம், இந்த சைடு எடுத்துக்கலாம். ஆனா இந்த சைடு எடுத்தோம்னா நம்ம ஆக்சுவலா வந்து அடுத்த கண்டிஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் 55 டிகிரி டு HP சொல்றாங்கல்ல, சோ 55 டிகிரி திருப்புவோம். இதை இப்படிதான் நம்ம திருப்புவோம். ரைட்டுங்களா? சோ இதனாலதான் வந்து நம்ம இந்த டைரக்ஷன் வச்சோம். சப்போஸ் இதை நீங்க இப்படி திருப்புறீங்க, இந்த பக்கம் ஆக்சிஸ் எடுக்கிறீங்கன்னா, which means இங்க இருந்து ஆக்சிஸ் எடுக்கிறீங்கன்னா இது இந்த பக்கம் எடுக்கலாம். இந்த பக்கம் இந்த ஆக்சிஸ் எடுத்தா நம்ம இந்த பக்கம் தான் இருக்கணும். பொதுவா நம்ம ரைட் தான் இப்படிதான் எழுதுறோம், இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படிதான் எழுதிட்டு போறோம். சோ நம்ம இந்த கண்டிஷன்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அதனால இந்த क्वेश्चन என்ன சொல்றாங்க, ஒன் ஆஃப் இஸ் பேஸ் கார்னர் இருக்குன்னு சொல்றோம். சோ இதான் கார்னர். பேஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஸ் கார்னர்ல கீழே HP தான் நின்று இருக்கு. ரைட்டுங்களா? சோ இது டிரா பண்ண போறோம். சரிங்களா? இது எப்படி டிரா பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டிரா பண்ணிட்டா இதுக்கப்புறம் நம்ம மீதி எல்லாமே வந்து ஈஸியா மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு XY. ரைட்டுங்களா? ஒரு X ஒரு Y. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த பென்டகன் டிரா பண்ண போறோம். பென்டகன் டிரா பண்ண போறோம்னா இந்த சைடுல கார்னர் வர மாதிரி நம்ம டிரா பண்ண போறோம். ஏன்னா ரெஸ்டிங் ஆன் பேஸ் கார்னர் சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் கார்னர் வர மாதிரி நம்ம டிரா பண்ண போறோம். சோ இந்த பக்கம் கார்னர் வரணும்னா இந்த பக்கம் கண்டிப்பானது பென்டகன்ன்றதுனால இந்த பக்கம் கார்னர் வரணும்னா இந்த பக்கம் எட்ஜ் கரெக்டா வரும். அது வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க, 25. சோ 25க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? So 25. நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். இதுல இது ஹெக்ஸகன், இது பென்டகன். சரிங்களா? சோ பென்டகனுக்கு 25 இருக்கு பாருங்க, இது 40. சரிங்களா? இது 40, 35, 30, 25. இது ஃபோர்த் ஒன் தான் 25. 40, 35, 30, 25. ஓகே, சோ ஒன்னு இது 25க்கு, இது 25க்கு, இது 25க்கு, இந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ பாயிண்ட் பண்ணது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், ஜாயின் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இந்த கார்னர் வந்துச்சுங்களா, இதுதான் நம்ம பாக்குறோம். இதுதான் நம்ம இந்த மாதிரி சொல்லிருந்தோம். டயக்ராம் வந்து இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. சோ இந்த பேஸ் கார்னர், இந்த கார்னர் மூலியமா தான் இது நிக்குது.
இதான் அந்த கார்னர். இத பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து ரெண்டு தடவை நேம் கொடுக்கணும். ஏன்னா பேஸ்ல ஒரு கண்டென்ட் ஷேப் இருக்கா, இதுக்கு A B C D E ஓகே நம்ம பேர் கொடுத்துருவோம். அதுவே மேலே நேம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நம்ம வேற PQRST இல்ல 1 2 3 எதனா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நான் இங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுனால இந்த பாட்டம்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன், பாட்டம் ஆக்சுவலா அங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் வந்து உங்களுக்கு தெரியல, ரைட்டுங்களா? மேல PQRS மட்டும் தான் தெரியும், கீழே இருக்க ABC எல்லாம் தெரியாது. ஸோ தெரியாது எப்படின்னா நம்ம எவ்வளவு போடுவோம்னா வித்தின் பிராக்கெட்ல போடுவோம். முதல்ல வித்தின் பிராக்கெட்ல போடுவோம். இது A B C D E ஓகேங்களா? அதுக்கு மேல இருக்கிறது மேல இருக்க இந்த PQRS எல்லாம் நமக்கு கிளியரா தெரியும், ரைட்டுங்களா? ஸோ அது தெரியுன்றதுனால PQRS T சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஃப்ரண்ட், இது டாப்ல வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஷேப் தெரியும். ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது எப்படி தெரியும் உங்களுக்கு, ஒரே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் தெரியும், ரைட்டுங்களா? சோ இப்போ எல்லா ப்ரொஜெக்ஷனும் எடுத்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்க சென்டர் ஹைட் பாத்துங்க. இந்த ஹைட் எவ்வளவு சொல்றாங்க, டோட்டல் ஹைட், சரிங்களா? இந்த டோட்டல் ஹைட் இருக்கு பாத்தீங்களா? இந்த டோட்டல் ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 55 mm. சோ ஃபர்ஸ்ட் இந்த 55 mm ஒரு லைனை வரைஞ்சிக்கலாம். நம்ம இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனா, இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், B ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், C ல இருந்து, D ல இருந்து and E ல இருந்து, ஓகேங்களா? சோ இதான் இந்த பாட்டம், ஓகேங்களா? பாட்டம் ஒரு இது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோமா? இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது A டேஷ், நெக்ஸ்ட் B தெரியாது, B டேஷ் வித்தின் பிராக்கெட்ல, நெக்ஸ்ட் C தெரியாது, C டேஷ் வித்தின் பிராக்கெட்ல, நெக்ஸ்ட் D தெரியும், D அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா E தெரியும். சோ இங்க பார்த்தா பாருங்க, இந்த காரணம் தெரியும், இது தெரியாது. தெரியாத வித்தின் பிராக்கெட்ல தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இது டோட்டல் ஹைட் எவ்வளவு சொல்றாங்க, 55 சொல்றாங்க. சோ இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், 55க்கு ஒரு லைன் போட்டுங்க. இது இங்க வருதுங்களா, ரைட். அதுவே இங்க இருந்து அதே போல 55, ஏன்னா டோட்டல் இதோட ஹைட் எவ்வளவு இருக்கு, 55ன்றதுனால. நெக்ஸ்ட் இது அடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் இந்த பாட்டம் வந்து ஒரு பொசிஷன், ஓகேவா? இது வந்து கீழே வந்து ABCDE இருக்கும், அதே போல மேல என்ன இருக்கும், PQRS இருக்கும். சோ இது நேரா இருக்கிறது என்னது, இது P, இது Q வித்தின் பிராக்கெட்ல Q டேஷ், இது R டேஷ் வித்தின் பிராக்கெட்ல S தெரியும், S டேஷ், T தெரியும், T டேஷ். ஓகே ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் வந்து இன்டென்ட் எவ்வளவு சொல்றாங்க, 55 டிகிரின்னு சொல்றாங்க. ஆக்சிஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்க, ஓகே. ஆக்சிஸ் வந்து 55 டிகிரிக்கு இப்போ வந்து நீங்க டிரா பண்ணணும். ஆக்சுவலா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க ஆக்சிஸ் கொடுத்தாலும் ரைட்டுங்களா, நீங்க ஆனா இங்க ஆக்சிஸ் வச்சு நீங்க எடுக்கக்கூடாது, ரைட்டுங்களா? அதுக்கு பதிலாக பேஸ் இருக்கணும். மொத்தமா ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கு, ரைட்டுங்களா? இதுல வந்து ஆக்சிஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்க, 55 டிகிரி சொல்றாங்க. அதான் பேஸ் எவ்வளவு வரும்னா, மீதி இருக்க அந்த ஆக்சிஸ் வந்து 55 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனா எவ்வளவு இருக்குன்னா பேஸ் மட்டும்தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஆக்சிஸ் வந்து இது 55 டிகிரினா, ரைட்டுங்களா? இந்த பேஸ் எவ்வளவு இருக்குன்னா 90ல 55% மீதி எவ்வளவு இருக்கும், 35 டிகிரி இருக்கும், ரைட்டுங்களா? சோ இப்போ என்ன பண்ணோம், ப்ரொடக்ட் வச்சுட்டு இந்த ஏன்ற பாயிண்ட் இங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க, ஓகேங்களா? இந்த ஏன்ற பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்க. இங்க இருந்து ரைட்டுங்களா 35 டிகிரி வருங்க, 10 20 30 35. 35 எடுத்துட்டு ஒரு லைனை டிரா பண்ணீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதனோட டிஸ்டன்ஸ், இங்க இருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்துங்க. அந்த டிஸ்டன்ஸ்க்கு இங்க வச்சுட்டு இதை கட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு எடுத்துங்க, இங்க வந்து அந்த டிஸ்டன்ஸை கட் பண்ணீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த லைனுக்கு இது 90 டிகிரில லைன் போடணும், ஓகேங்களா? வச்சுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இது நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் இது, ரைட்டுங்களா? இது A டேஷ்னா இது என்னது, A1 டேஷ். ஸோ இந்த இடத்துக்கு பேரு இது பேர் என்னது, B1 டேஷ் வித்தின் பிராக்கெட் E1 டேஷ்.
இதுக்கு பேரு C1 dash within bracket D1 dash. Okay, so remaining area வந்து erase பண்ணிடலாம். நமக்கு இது மட்டும் தான் தெரியணும். Okay, next இதுக்கு இந்த லைனுக்கு இந்த லைன் தான் பர்பெண்டிகுலரா போகுது. ரைட்டுங்களா? அதே போல இந்த லைனுக்கு இந்த லைன் தான் பர்பெண்டிகுலரா போகுது. சோ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இது வச்சு லாக் பண்ணீங்க. இந்த லைனுக்கு இந்த லைன். ஓகே, லென்த் எவ்வளோ? 55 mm. 55 இங்க இருக்கா? நெக்ஸ்ட் அதே போல இங்க இருந்து 55க்கு, நெக்ஸ்ட் இங்க இருந்து 55. ஓகே, நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேஸ் ஏரியா பேர் வந்து ABCDE கொடுத்துருக்கோம். அதோட டாப் ஆஃப் ஏரியா பேர் என்னது? P1 dash. இது பேரு within bracket Q1 dash T1 dash. இது பேரு R1 dash within bracket S1 dash. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா மேல இருந்து பாக்குறீங்க. ரைட்டுங்களா? ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது முதல்ல வந்து ஒண்ணு பாட்டம்ல முடிங்க, இல்ல டாப்ல முடிங்க. ஓகே, இப்போ PQRST இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் இதை வந்து நார்மல் கண்டிஷன் கொண்டு வந்துருங்க, XY கண்டிஷன் கொண்டு வந்துருங்க ஸ்கேல. ரைட், இப்போ P இருக்குல்ல, P பாயிண்ட் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதுல எங்க P இருக்கு? ஸோ இந்த இடத்துல இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இங்க இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் 2 மீட்டர் ஆகுதா? ரைட்டுங்களா? இந்த பேர் தான் அது P1. அதே போல நெக்ஸ்ட் Q வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். இது Q எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த கார்னர் பேர் தான் Q. ஓகே, ஸோ இங்க இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். ஸோ மீட் ஆகுதா? இது பேர் என்னது? Q1. Q1. நெக்ஸ்ட் R வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். இதுல R எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஸோ இந்த R வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். ரெண்டு எங்க மீட் ஆகுது? இங்க மீட் ஆகுதா? இது பேர் என்னது? R1. ஓகே, நெக்ஸ்ட் R அப்புறம் இருக்கு S இருக்கா? ஸோ S வந்து ப்ரொஜெக்ஷன் இங்க தான் இருக்கு, S இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து பேரு ப்ரொஜெக்ஷன். ரெண்டு எங்க மீட் ஆகுதா? ஸோ இது பேர் என்னது? RS1. ஓகே, நெக்ஸ்ட் T ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மீட் ஆகுது. T எங்க இருக்கு? கீழே இருக்கா? ஸோ இங்க இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இங்க மீட் ஆகுது. இது பேர் என்னது? T1. இப்போ என்ன பண்ண சொன்னா எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். P ல இருந்து Q, Q ல இருந்து R, R ல இருந்து S, S ல இருந்து T, T ல இருந்து P. இப்போ டாப் லேயர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன இருக்கு? பேஸ் இருக்கா? பேஸ்ல என்ன இருக்கு? ABCDE இருக்குல்ல. இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை போட்டுலாம். இப்போ பாருங்க, மேல இருந்து பாக்குறீங்க C D மட்டும் தான் தெரியும். ரைட்டுங்களா? BE A இதெல்லாம் தெரியாது. ரைட்டுங்களா? சோ CD மட்டும் தான் நமக்கு தெரியும். சோ இது எப்படி போறோம் பாருங்க. இப்போ அதே போட்டா A வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். A எங்க இருக்கு? அந்த கார்னர்ல இருக்கு. ரைட்டுங்களா? சோ A வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். இந்த A எங்க இருக்கு? இங்க இருக்கு. ரைட்டுங்களா? எங்க மீட் ஆகுது? இந்த இடத்துல மீட் ஆகுது. இது பேர் என்னது? A1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? B ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். இதுல B எங்க இருக்கு? இங்க இருக்கு. ரைட்டுங்களா? சோ இங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் எங்க போகுது? இங்க மீட் ஆகுதா? இது பேர் என்னது? B1. நெக்ஸ்ட் C ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். இந்த C எங்க இருக்கு? இங்க இருக்கா? சோ இங்க மீட் ஆகுது. இது பேரு C1. ஓகே, நெக்ஸ்ட் D இங்க தான் இருக்கு. சோ D இங்க இருக்கு. ரைட்டா? ரெண்டும் இடத்துல மீட் ஆகுது. இது பேரு D1. நெக்ஸ்ட் E ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். E எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க ஒரு ப்ரொஜெக்ஷன். இப்போ பாட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. E1. ஓகேங்களா? இப்போ மேல இருந்து பார்த்தா எது மட்டும் தான் தெரியுது? CD மட்டும் தான் தெரியுது. ஓகேங்களா? CD மட்டும் தான் தெரியுது. இப்போ C ல இருந்து D ஜாயின் பண்ணணும். B ல இருந்து E. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருந்து ரைட்டுங்களா? ஒரு B ல இருந்து A வந்து நமக்கு தெரியாது. ரைட்டுங்களா? ஏன்னா B E A இது எதுவுமே நமக்கு தெரியாது. ரைட்டுங்களா? சோ B ல இருந்து A நமக்கு தெரியாதுன்றதுனால எதுவும் நம்ம போடணும்னா டாட்டட்ல போடணும். ஓகே, அதே போல E ல இருந்து
A அது நமக்கு தெரியாது, அதை நம்ம எவ்வளவு பண்ணணும், டாட்டட்ல பண்ணணும். சரி, இன்னொரு விஷயம், இந்த அளவுக்கு பாத்தீங்களா C ல இருந்து B, இதுவும் நமக்கு தெரியாதான், ரைட்டுங்களா? ஓகே, எப்பயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு டாட்டர் லைன் ரைட்டுங்களா, ரெண்டு டாட்டர் லைன் இருக்குன்னா அது வந்து போற லைன் மட்டும் தான் டாட்டடா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு டாட்டர் லைன், ஒரு கண்டினியூஸ் லைன், இங்க இருந்து போற லைன் எப்பயுமே எப்படிதான் இருக்கும், கண்டினியூஸா தான் இருக்கும். சரிங்களா? சோ ரெண்டு டாட்டர் லைன் போற லைன் மட்டும்தான் டாட்டர் லைனா வரும், மீதி எல்லாம் கண்டினியூஸா தான் வரணும். ரைட்டுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல கண்டினியூஸ் லைன் இருக்கு. சோ இங்க இருந்து போற லைன் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும், கண்டினியூஸா தான் இருக்கும். ஏன்னா இங்க இது C யும் D எனக்கு விசிபிள், C-யும் D-யும் எனக்கு விசிபிள். சோ விசிபிள் போற லைன் கண்டிப்பா எனக்கு எப்படிதான் இருக்கும், விசிபிளா தான் தெரியும். சோ அதுல டாட்டட் வரக்கூடாது. ஓகேங்களா? அதே போல D என்ற பாயிண்ட் எனக்கு அங்க தெரியுது. சோ D ல இருந்து போற ஒரு லைன் எனக்கு என்னதான் தெரியும், கண்டிப்பா கிளியரா தெரியும். சோ கிளியரா தெரிஞ்சா நம்ம எதுல போகாது, டாட்டட்ல போகாது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், டாப் வரைக்கும் போட்டாச்சு, பாட்டம் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் இந்த லாங் ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இப்போ டாப் பாட்டம் வரைக்கும் நம்ம போட்டோம், டாப் வரைக்கும் இந்த ஷேப்பையும் போட்டோம். இப்போ இந்த லாங் ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இதை தான் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் A ல இருந்து P, ரைட்டுங்களா, அதை போடலாம். A ல இருந்து P. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ A என்ற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டாட் லைன் வருது. ரைட்டுங்களா? A என்ற கார்னருக்கு ரெண்டு டாட் லைன் வருது. சோ இங்க வந்து போற லைன் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும், டாட்டடா தான் இருக்கும். ரைட்டுங்களா? சோ A வந்து இப்போ P க்கு போற லைன் கண்டிப்பா எப்படி இருக்கும், டாட்டடா இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, A வரும் B இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ B ல பாத்தீங்கன்னா ஒரு டாட்டர் லைன் இருக்கு, ஒரு கண்டினியூஸ் லைன் இருக்கு. சோ இங்க போற லைன் கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும், கண்டினியூஸா தான் வரணும். ஏன்னா ரெண்டு டாட்டர் லைன் மீட் பண்ற இடத்துல போற லைன் தான் எப்படி இருக்கும், டாட்டரா இருக்கும். மீதி எல்லாமே எப்படிதான் இருக்கும், கண்டினியூஸா இருக்கும். இப்போ P ல இருந்து Q, ஓகே, நெக்ஸ்ட் C ல இருந்து R. C என்ற பாயிண்ட்ல பாருங்க ரெண்டுமே கண்டினியூஸ் தான். சோ கண்டிப்பா எப்படிதான் இருக்கும், லைன் கண்டினியூஸா தான் இருக்கும். C ல இருந்து R. நெக்ஸ்ட் D ல இருந்து S, D ல இருந்து S, இது கண்டினியூஸா வரும். இப்போ E ல இருந்து T எப்படி போகும், கண்டினியூஸா தான் போகும். ஏன்னா இது கண்டினியூஸ் லைன், இந்த டாட் லைன். சோ கண்டிப்பா இது எப்படி போகும், ஒரு கண்டினியூஸ் லைனா தான் போகும். சரிங்களா? சோ டாட் லைன் எங்க போகும்னா ரெண்டு டாட் லைன் இங்க மீட் ஆகிற இடத்துல போற லைன் மட்டும் தான் எப்படி இருக்கும், டாட்டடா இருக்கும். மீதிலாம் வந்து கண்டினியூஸ் லைனா தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஓகே, தட்ஸ் இட்.